ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ನ್ಯಾಯಮೂರ್ತಿ ಅವರಿದ್ದ ಪೀಠಕ್ಕೆ ಶೂ ಎಸೆದ ಪ್ರಕರಣಕ್ಕೆ ಸಂಬಂಧಿಸಿದಂತೆ ವಿವಿಧ ರಾಜಕೀಯ ಪಕ್ಷಗಳು ಮತ್ತು ಸಂಘಟನೆಗಳ ವತಿಯಿಂದ ಭಾನುವಾರ ರಾಬರ್ಟ್ಸನ್ ಪೇಟೆಯಲ್ಲಿ ಪ್ರತಿಭಟನೆ ನಡೆಸಲಾಯಿತು. ಶೂ ಎಸೆದವರನ್ನು ಅವಿದ್ಯಾವಂತನೇನೂ ಅಲ್ಲ, ವಕೀಲನಾಗಿದ್ದವನು. ಇಂತಹ ಮನಸ್ಥಿತಿ ಬರಬೇಕಾದರೆ ಯಾವ ಶಕ್ತಿ ಕಾರಣ, ಅದಕ್ಕೆ ಹಿಂದಿರುವ ಪ್ರಚೋದಕಾರಿ ಶಕ್ತಿ ಯಾವುದು ಎಂದು ಸಮಾಜ ತಿಳಿಯಬೇಕು. ಆರೋಪಿಗೆ ಕುಮ್ಮಕ್ಕು ನೀಡಿದವರ ವಿರುದ್ಧ ಕ್ರಮ ಕೈಗೊಳ್ಳಬೇಕು ಎಂದು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ ಮುಖಂಡರು ಒತ್ತಾಯಿಸಿದ್ದಾರೆ. கவாய் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரேபிட் இருக்குது. அதே சமயத்தில் வந்து நீங்களும் ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்கிறீங்க. ரெண்டாவது நேஷனல் பிரசிடென்ட் ஆர்பிஐ இல்லை. ஏன் இதை கம்ப்ளைண்ட் கொடுத்து டிலே பண்ணீங்க? இவங்க சொன்ன பிறகு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. சொன்ன பிறகு இல்லை, நாங்கள் பார் கவுன்சிலே டிசிஷன் எடுத்தோம். ஆஸ் ஏ அட்வொகேட் வி ஹவ் டேக்கன் டிசிஷன் இன் பார் அசோசியேஷன். பார் அசோசியேஷன் வந்து ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தோம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பிறகு then I called all my party people, all lawyers joined together, we have given statement against the concerned person who was made unruled in the Supreme Court. அப்படின்னு நாங்கள் டிசிஷன் எடுத்து பேட்டியும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு சண்டே வந்து எல்லாரும் வெளியே கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு சண்டே சரி, இப்போ முனிசிபாலிட்டி பற்றி பேசினாரு, எல்லாம் ஒன்றா கூடி இது பண்ணோம் அப்படின்ட்டு இந்த தலைமை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். மக்கள் விருப்பம் தான் நான் மக்கள் விருப்பம் தானே இருந்தோம். ப்ரெஸ்காரங்க விருப்பப்படுறாங்க, சார் அந்த மீட்டிங் வராதிங்க சார், அது ஒரு தகராறு ஆகும் போகுது அப்படின்னாக்கா ப்ரெஸ் சொல்லுது, நான் கேட்குறேன். நான் போய்ட்டு போய் சார் நீங்கள் வாங்க சார், யார் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நம்ம போய்ட்டோம். இட்ஸ் ஒன்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் யூ அண்ட் மீ. சரி சார், இப்போ காமன் ப்ரோக்ராமில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறீங்க முனிசிபாலிட்டி, இது எப்படி ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்? ப்ரோக்ராம் எப்படி இருக்கணுன்றது மீட்டிங் வச்சுட்டு என் ப்ரோக்ராம் எனக்கு தெரியும், அவங்க ப்ரோக்ராம் என்னதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க எத்தனை சீட்டு நிற்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், நான் எத்தனை சீட்டு நிற்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். அதனால மெஜாரிட்டி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சீட்டு நிற்கிறோம் பார்த்துக்கலாம். அவங்க சேர்ந்து வந்தோம். ஆனால் ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா நிற்கிறது கன்ஃபார்ம். அப்போ தலைமை ஏற்றுக்கிறீங்க? தலைமை ஏற்று நடத்துறீங்க? கண்டிப்பாக தலைமை நான் ஏற்றுக்கணும் இல்லை, அவங்க யார் முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் தலைமை. இல்லை உங்களுக்கு தானே சொல்லிட்டுக்கிறாங்க, நீங்கள் உங்கள் முன்னிலை தான் ஆகணும் அப்படின்னு. இதுதான் நான் கோஆப்ரேட் ஒரு சீனியர் இந்த முறை எம்எல்ஏ இருந்தார் அப்படின்றதுனால சொல்கிறாங்க. பட் நான் தான் சொன்னேன், யார் திரும்பக்குதோ அவங்க முன்னாடி போவாங்க, திரும்பக்கிறவங்க வழிநாட்டி செல்லும், நம்ம ஊரை முன்னேற்றணும். அதுதான் என்னுடைய முயற்சி. அதே மாதிரி எம்எல்ஏ கூட நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க, வேறு யாருன்னா வரட்டும் யங்ஸ்டர்? தாராளமாக யங்ஸ்டர்ஸ் தான் வாய்ப்பு. புத்திசாலி யங்ஸ்டர் ஆகணும், கிரிமினல் கேஸ் இல்லாதவனாக இருக்கணும், ஒழுக்கமானவனாக இருக்கணும், அடுத்த சொத்து அபகரிக்கிறதான இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து என்கிட்ட இருக்குது. என்ன முதலாளி அப்படி ஒருத்தர் வந்தாலும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வேறு என்ன சார்.